Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. அறப்போர் இயக்கம் சார்பாக நெல்லையில் நடைபெற்ற கல்குவாரி தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் கடும் மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரம். வணக்கம் பிரகாஷ். நெல்லை மாவட்டத்தில் கல்குவாரிகள் அமைப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் அறப்போர் இயக்கம் சார்பாக ஜெயராமன் தலைமையில் நெல்லையில் இருக்கக்கூடிய நெல்லை வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் சட்டவிரோத கல்குவாரி செயல்பாடுகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் தொடர்பாக பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கல்குவாரி உரிமையாளர்கள் சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் ஊழலுக்கு எதிரான அமைப்பான அறப்போர் இயக்கம் உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. அது தள்ளுமுள்ளு மற்றும் மோதலாக மாறியதை தொடர்ந்து கூட்டத்தில் பெரிய பரபரப்பும் ஒரு பதற்றமும் நிலவி வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பல பகுதிகளில் செயல்படும் கல்குவாரிகள் விதிகளை மீறுவதாகவும் அதிக ஆழத்தில் கற்களை வெட்டி எடுப்பதன் மூலம் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்துவதாகவும் நிலத்தடி நீர் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகிறது. இது தொடர்பாக அறப்போர் இயக்கம் போன்ற அமைப்புகள் குரல் கொடுத்து வருவதுடன் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகள் குறித்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் ஒன்று நெல்லை மாவட்ட நிர்வாக சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கூட்டத்தில் கல்குவாரி உரிமையாளர்கள் மற்றும் சங்க பிரதிநிதிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். அப்போது அறப்போர் இயக்கத்தின் சார்பில் அதன் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கல்குவாரிகள் நடக்கும் சட்டவிரோத சுரங்கம், அதிகப்படியான வெடிமருந்து பயன்பாடு மற்றும் விதிமீறல்கள் போன்ற ஆதாரங்களை முன்வைத்து கேள்விகளை எழுப்பியதுடன் பல குவாரிகளை உரிமத்தை ரத்து செய்து வலியுறுத்தியிருந்தார்கள். தற்பொழுது இன்று நெல்லையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அறப்போர் இயக்கம் சார்பாக விவசாயிகள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள், கல்குவாரி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இரு தரப்பினருக்கும் இடையே எழுந்த இந்த வார்த்தை போரானது சிறிது நேரத்திலே உச்சகட்டத்தை அடைந்து கடும் வாக்குவாதம் மற்றும் கூச்சலில் முடிந்தது. குவாரி உரிமையாளர்கள் மற்றும் சங்கத்தினர் அறப்போர் இயக்க உறுப்பினர்களை நோக்கி சென்று அவர்களை கூட்டத்தில் பேசுவதை தடுக்க முயன்றார்கள். இதனால் அங்கு ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் ஒருவரை ஒருவர் முண்டி அடித்துக் கொண்டும் கோஷமிட்டும் தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்த போது கூட்டத்தில் இருந்த மேஜை மற்றும் நாற்காலிகளை தூக்கி ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்க துவங்கினார்கள். அப்பொழுது ஜெயராமனுடன் வந்திருந்த ஒரு வழக்கறிஞருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு தற்போது ரத்தம் ஏற்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் பங்கேற்ற சில பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்த முயன்றும் மோதல் நீடித்ததால் இப்போது தற்போது பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. சம்பவம் அறிந்து பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் தலைமையில் பலத்த போலீசும் தற்போது மண்டபத்தை சுற்றும் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத கல்குவாரிகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவதால் மாவட்ட நிர்வாகம் விதிமீறல் குவாரிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் பட்சத்தில் இது போன்ற மோதலை தவிர்க்கலாம் என்று வந்திருக்கக்கூடிய பல சமூக செயற்பாட்டாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நெல்லையில் கல்குவாரி விவகாரத்தின் தீவிரத்தை மையப்படுத்தி தற்போது அறப்போர் இயக்கம் மேற்கொண்டு வரக்கூடிய இது போன்ற மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் கல்குவாரி சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஒருவரை தாக்கிக் கொண்ட சம்பவம் தற்போது நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா எப்படி குவாரி ஓனர்லாம் திருடன் சொல்ல முடியும்? இல்ல சார், அது தப்பு சார். நீங்க வந்து கரெக்டா நீங்க பேசுறீங்க, கரெக்டா பேசுறீங்க. சும்மா பேசி மறுப்பாதீங்க.
அவனை விட்டுறீங்க. நீங்க எங்கால வந்து நினைக்கணும் பாத்தீங்களா இல்லையா? முதல்ல அடிக்க வந்தவங்க சார். அவனையும் பிடிக்க மாட்டேங்கிறீங்க. எங்க சார் காட்டுங்க சார். அவங்கள கூட்டாங்க சார். எங்களுக்கு பாதுகாப்புன்னு கேட்கலாம். எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஒரு பிரச்சனை என்னன்னா அப்படி சொல்ல முடியாதுல்ல சார். ஒரு மீட்டிங் பிளேஸ் நடத்துகிற ஒரு இஷ்யூ நடக்குது, யார் சார் பொறுப்பேற்றுவா? இல்லை வந்திருந்தீங்கன்னு இல்லை சார், நான் பிரச்சனை தான் வரேன். வரப்போ தான் சார் தூக்கி அடிச்சுட்டு இருக்கீங்க, நான் வந்து ஆளை பிடிக்கிறேன். நீங்கள் யாரும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, நாங்களாக தான் வரோம். உள்ள பிரச்சனை சத்தம் வருதுன்னு எனக்கு ஆஃபீஸ்லேருந்து அடிக்கிறாங்க அங்கேருந்து. இல்லை அங்கெல்லாம் வரல சார், அவங்க வெளியில் ரோட்ஸில் இருக்காங்க. வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். அவ்வளவு வார்த்தைகள் அவ்வளவு பேசிக்கிட்டு not you, sir. As advocate, we are friends. But now out of this, nalla get it. Or solra ba, sir. Nalla get it, sir. Are you encouraging them? Are you encouraging him? As a senior advocate, appudi illa sir. You guys say be practical. Nalla get it. Or pace with them. Or pace with them. நான் நல்ல மறுபடியும் வேண்டி சொல்றோம். Or pace them. எந்த ரெஸ்பெக்ட் இல்லாம எப்படி சார் கேட்கலாம்? ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் சார் கோர்ட்ல யூ நோ வெரி வெல் கோர்ட்ல போறோம். போலீஸ் எப்படி ஆப்போசிட் பார்ட்டி வர சொல்லி அவங்களோட எக்ஸ்பிரஷன் கேட்டு தான் சொல்றாங்க. எடுத்த உடனே நான் வந்துறாங்க எனக்கு கான்ஸ்டிட்யூட் என்ன கொடுத்து கான்ஸ்டிட்யூட் ஊர்ல எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ண கொடுத்துட்டாங்க. யார் அவர் செஞ்சிருக்க வேண்டியதானே? அவர் கோச்சல அவர் கண்ணு பண்ண வேண்டியதானே? சார் கார்த்திக் சார் கார்த்திக் அப்படி சொல்ல முடியாது சார். நாங்க என்ன பண்றோம்? ஏமா அங்க நல்ல பாத்துனா கோயில்ல எப்படி எல்லாம் கேட்கலாம் சொல்றது வேற நீங்க திருநாள் கேக்குறது வேற. நல்ல கேக்குறீங்க நல்ல கேக்குறீங்க. வாட் கம்ப்ளைன்ட் வந்து என்ன எங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் கரெக்ட்டா இல்லையா? கேட்காம நீ கேக்குறமா நல்ல கேட்கோ உன் மேல ஒருத்தர் புகார் கொடுத்தா அடுத்து என்ன பண்ணுவோம்? ஒண்ணு சார் அமைதியா சொல்லுங்க. ஏங்க ஏமா அந்த மேல வந்து இன்னைக்கு சொல்லல நீங்க யூடியூப்ல நீங்க லீகலா போயிடுங்க. யார் நீங்க லீகல் சார் அப்படி இல்ல இங்க இருக்க இல்ல நாங்க கேக்குறது எங்க கிட்ட கருத்து கேட்டா அப்படி சொல்லிரணும். சும்மா தேவையில்லாம நீ பாரு எவனோ ஒரு 4 பேர் இவங்களே செக் பண்ணி 4 பேர் கேட்க சொல்லிட்டு அதுல வந்து பிறகு அவங்க திருடன் சொன்ன என்ன இருக்கு? நீங்க அப்படிதான் வந்து எல்லா பக்கம் ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். எல்லா பக்கம் அப்படிதான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. யார் மட்டும் சொல்லுங்க. நான் அவர் மட்டும் தான் சொல்றேன். இல்ல நான் அவர் மட்டும் தான் சொல்றேன். யார் ஒரு வார்த்தை சொல்லியா? நாங்க இவரே சார் நான் சொல்றேன். அவங்க வந்து சொல்றாங்க. யார் அப்படி கிடையாது. யார் ஒரு வார்த்தை யார் கேட்கல. ஒரு வார்த்தை யார தப்பா ஒரு வார்த்தை ஒரு பேர் யார் வார்த்தை பேசுறாங்க. சார் அவரையும் கூட சாக பேசிட்டு பேசுறாங்க. அவங்க கிட்ட பேச நீங்க பேசிட்டு உங்ககிட்ட பேச சோ சாக பேச சொல்லமா சார் எத்தனை இருக்கா ஆள சொல்ல சார் ஐயா சொல்றாங்க. நீங்க கேக்குது இல்ல சொன்ன கரெக்டா யார சொல்லுங்க.
சார் எங்க பொது கருத்துல சார் எங்களை எது சார் திருடன் சொன்னோம் போல அது அவர் கருத்துல வந்து சொல்றாரு அவர் நடத்துறாரு அவர் கிளம்பியாரு இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது சார் பாதிக்கப்பட்ட சார் யார் சார் பேசுறாரு கலாவணி திருடன் Vest and Briefs.